முன்னாடி வந்து அதுக்கு அதனால அந்த ராகத்துல காட்டு. அப்பெல்லாம் வந்து நீராவரம், நாகரிகம் வந்தோடனே காப்பி. அண்ணனே அழகு சொர்ணமே நாரதர் தெரிவித்த வள்ளியை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் அங்குமிங்கு உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவரை சந்திக்கலாம். ஆகையினால் ஒரு வானை தேடி செல்வதை போல சென்று பார்க்கலாம். நீச்சல் எடுத்துவானே ஐயா. நீச்சல் அதுதானே மெயின். உனக்கு வீரம் தேடி போனேன். அவர் அங்கே ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு. யாரு? பொம்பளை பிள்ளையவா? ஐயா பொம்பளை பிள்ளை தானே. பொம்பளை பிள்ளை எங்கேயோ போகுது. இப்ப கீழே போட்டா தேடித்தானே ஆகணும். அவளை பெருசா தேடும். மேல போட்டா மேல போட்டா தாளம் பேசாம இருங்க. வந்துட்டாருங்க அடியாள் நாள் பேசாம இருக்கா. ஐயா இங்க பாருங்க எவ்வளவு டெரரா இருக்காரு. ஐயோ டங்கு டங்கு டகு 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 டிங். ஹலோ, நான் பார்க்கும்போது இல்லாம இருந்துச்சியா? கைப்பட்டி வேலையா இருந்துச்சு. அர்த்தம் இல்லாமா அதில் படுத்து நம்ம தானே கடுப்பு. அது பக்கத்துல கலைக்கு வச்சு படுத்துருப்பாரு. ஆமா, ஆளை இல்லாம ஏன் அப்படி இருந்தா தலைக்கு வைக்காம என்ன பண்ற? ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரை அப்படின்னு இருக்காங்க. இழுப்ப குடியா? அட இல்லையா, ஆளை இல்லாம நீ அங்க தீட்டு கேக்குறாரு. ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரை இருக்காங்கல்ல. ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ ஐயா சக்கரை. ஐயா இழுப்பக்குடியில சீட்டாட்டெல்லாம் விளையாடுறாங்க. எந்திரிச்சு போக கூடாது. எதுக்கு போறீங்க? 5 நிமிஷம் முடிச்சுட்டு போட உட்காருங்க. ஒண்ணுக்கு இருக்கிறாங்க. நீ போ, எழுந்த வரைக்கும் போய் உட்கார. நீங்களே எடுத்துட்டா கேட்க கூடாது. உண்டை சீனில் வச்சு 3/4 மணி நேரம். மச்சான், தங்கச்சி உங்களுக்காக எங்கே அழுதுகிட்டே இருக்கு. எனக்காவா? எனக்காக இது அழுகணும்? இங்கே கூட்டு போகணும்தா. திருவிழாவுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னேன். ஆட திருவிழா இல்லையா? ஆமா, கல்யாணம் பண்ணி கொடுப்போங்கய்யா. இந்தாங்க, அவர் சரியா தான் பேசுறாரு. நீங்க சரியா இருக்கீங்க இல்லையா? இப்ப என்ன பண்ண முடியுமா அதைத்தான் செய்ய முடியும். என்னதோட நீங்க கூட்டு போகலன்னா நான் அவளை கூட்டு போக முடியாது. நானும் ஊரா திருவிழா கூட்டிட்டு போறேன். நீங்களும் கூட்டி போய் என்ன திருவிழா கூட்டு போகலன்னு நான் கூட்டு போக முடியாது. வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணாதான் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ண முடியாது. ஓ, அப்படி ஒரு ஐடியா இருக்கா? என்ன காரணம்னு? தங்கச்சியை கட்டி கொடுக்க நான் கட்டி அப்படிலாம் என்ன பண்றீங்க நீங்க? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன
இப்ப பாத்தீங்கன்னா எப்போ மூத்தது மூளை இளையது காளைன்னு இருக்கா. அது தப்பு. அந்த காளை இது என்ன பண்ணுதுன்னா ஆ காளை தேடி போயிருது. அது ரெண்டுமே தப்பு. மூத்தது ஆ. மூளை. மூத்தது மூளையா? ஆ யாரு மூளை? மூளைன்னா மூளை. ஆ. இலையது காளை. காளைனா விடிய போற காளையா? அதில் இலையது காளைன்னா விடப்பாக இருக்குமா. ஓஹோ, மூத்தது மூளைன்னா அறிவாக இருக்குமா. அப்படியா? அதைத்தான் சொன்னேன். பிள்ளையார் மூத்தது. ஆ, முருகன் இருக்கானே, முருகன். ஆமா. அவன் எங்கே இருக்கான்? எங்க இருப்பேன்? தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேன், எங்கள் குலசாமி முருகன். எங்க வேணாலும் இருப்பேன். அவன் காளை. அதனால தான் பழத்தை வாங்குறதுக்கு நமக்கு மயில் எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஆ, அவன் மூத்தவன் மூளை. ஒருத்தர் நாரதட்டு கேட்டு இந்த பழத்தை வாங்குறதுக்காக எத்தனை மைல் இருக்கும் அது அவர் வந்ததேன். அவர் ஒரு மைலில் தான் ஏறி போனார். ஐயா, உலகத்தை சுத்தினா ஒரு மைல். அந்த மயிலை பூரா சுற்றி வந்தது எந்த மயிலில்? ஆ, ஒரு மயிலில் தான். ஏயா உலகத்தை வந்து ஒரு மைல்னு சொல்ல முடியுமா? ஐயோ, நான் சொல்ல புரியல உங்களுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. உலகத்தை பூரா எத்தனை மைல் இருக்கோ அதை பூரா ஒரு மைலில் தான் ஏறி போனார். ஓ, எத்தனை மைல் இருந்தாலும் இப்பதான் புரியுது. இப்பதான் புரியுது. இமெயில் இருக்குல்ல. நான் இமெயிலா எங்க இருக்கு? என்ன இமெயில் தெரியாதா? அது எங்க இருக்குன்னு இப்ப என்ன நீங்கள் இமெயில் தெரியலன்னா அப்புறம் நம்ம என்ன? ஏப்பா ஜிமெயில் தெரியுமா? ஏங்க இப்போ இமெயில் இல்லைன்னா ஐடி இருக்குல்ல. காலாறு சிறகு ரெண்டு கடுகோல் முடி ரெண்டு ஈடா இழிச்சாயா இன்னுமா புரியல அப்படின்ட்டு இருக்கேன். ஐடி. அப்ப ஈ இருக்குல்ல, ஈ 6 காலாவுக்கு 2 சிறகு இருக்குமா, கடுகு போல 2 புளி இருக்குமா. இதெல்லாம் சேர்த்து சொன்னோம்னா ஈடா அப்படின்னு இருக்கேன். ஈடா இழிச்சாயா. அப்ப அது போய் எங்கே உட்கார தெரியுமா? ஈமான் கோழிக்கு எத்தனை காலு? ஈமான் கோழிக்கா 2 கால் தான். அங்க ஈமான் கோழிக்கு 2 காலா? 12 கால்னு சொல்லலாம். ஆனா 2 கால் தான். எப்படி? நீ பார்த்துருக்கீங்களா இல்லையா ஈமான் கோழிய? பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்கிட்ட திருப்பி விடுறீங்க. ஐயா, திருப்பி விடலையா? நம்ம நான் வாங்கிட்டு போய் வரல திருப்பி விட்டது மாதிரி. சொல்லுங்க. அது கிடையாது. இப்போ ஈக்கு 6 கால், மானுக்கு 4 கால், கோழிக்கு 2 கால், 12 கால். ஈமான் கோழினா 12 கால் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் ஈமான் கோழின்னு ஒன்று வந்து அதைத்தான் சொல்றேன். அதுக்கு 2 கால் அப்படின்னேன். அதுதான் கேட்டேன். அதான் சொன்னேன். சரி, என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ ரெண்டா விவரமா இருக்கிய. உங்களுக்கு பீஸ் கொடுக்கலாம், பொண்ணை கொடுக்கலாம். உங்களுக்கு பீஸ் வேணுமா வேணாமா? பீஸா? லெக் பீஸா? 2 பீஸ் இருக்கு. அப்படியே நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க வரேன்? ஒரு பீஸ் உங்களுக்கு, ஒரு பீஸ் எனக்கு. ஐயா இந்தாக்கா என்ன பீஸ் மட்டும்தான் இருக்கா இல்லை வேற எதுவும் சரக்கு இருக்கா? அது இல்லை. சரக்கு ஒன்று போன்ற இறங்கி ஓடி இருப்பேன். அதுதான் இல்லை, வேற சிந்தனையில் இருக்கா. அப்படி செல்லில் படம் தங்கச்சி, உங்க தங்கச்சி எனக்கு. தேதி நாடகம். ஏன் தங்கச்சி உங்களுக்கு? அது அப்படி சொல்லக்கூடாதுங்க. நீங்க வாட்டி பீஸ் இருக்குங்கிறிய 2 ஐட்டம். 2மே ஐட்டமா? ஐயா நீங்க நினைக்கிற ஐட்டம் கிடையாது. சரி, 2 சூப்பர் ஐட்டம். சரி போங்க. எங்க ஐட்டத்துட்ட அந்த பழக்கம் தான் இல்லையே. அப்புறம் சொல்றீங்க அது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்களா பீஸ் 2 பீஸ் இருக்குன்னு. ஆமா, 2 பீஸா? நானாவது பீஸுன்னு நீங்க ஐட்டம் இல்ல. நீங்க சொன்னது 2 பீஸா கிடக்கு. சரி போங்க. அங்க 2 பீஸா கிடக்கு. போங்க, வருதான்னு பார்ப்போம். யார் அப்படி ஆக்கணும்? பீஸா கிடக்கா வருதான்னு பார்ப்போம். அப்படியா? போங்க. உங்கள்கிட்ட விட்டது மாதிரி தாக்கலை விடுவோம். வருதான்னு பார்ப்போம். தாக்கலை விட்டுமா அடுத்த காலம் இந்த பீஸ் எத்தனை மாதிரி அந்த பீஸ் எத்தனை கிடக்காம. போங்க. சரி போதுமார் போதுமார் போயிருச்சு. She is gone. மனித பிரிய கூற மான்களே ஒரு மான் கட்டிறேன். சில வேடரே யாழ்ப்பணத்தில் வந்து தேடுறே, யாழ்ப்பாணம் சில வேடரே யாழ்ப்பணத்தில் வந்து தேடிடு. நிற்கணமானது கையெண்ட காலண்டா, நிற்கணமானது கையெண்ட காலண்டா. எக்கணும் ஐயா எக்கணும், எக்கணும் சில வேடரே யாழ்ப்பணத்தில் வந்து
ஐய முத்து போல் பலழகி சொல்லழகி கத்தி போல் கண்ணழகி கனிப்பான சொல்லழகி பேப்பர் ஒட்டிக்கிச்சா எடி பட்டினே புலிமானே ஓடி வந்ததா இங்கு தானே தேடி வந்தேனே புள்ளிமானே தேடுலாகும் முகவனமது காடுலாகும் கலைமானே நானே தேடுலாகும் முகவனமது காடுலாகும் கலைமானே நானே எடி பட்டினே புலிமானே ஓடி நமஸ்காரமே கோரிகையில் நேரமே கோடி நமஸ்காரமே கோரிகையில் நேரமே மறுப்பது முறைகள் காதையாலைக்கு கெடுக்க வரிய காதிமானி மறுப்பது முறைகள் எடி வந்தேனே புலிமானே ஏங்க யார் இது யார் இது யாருதா அவருதான் நார்தா அவர் யாரு இவர் யாரு என்ன நார்து இல்ல இவர் யாரு யாருன்னு சொன்னா தானே என்ன மச்சான் டேய் நிஜமா உனக்கு தெரியலையா அட உண்மையிலே தெரியலங்க ஏண்டி 3 வருஷம் வச்சிருந்த யார ஐயா யார வச்சிருந்த அதுவா அது 3 வருஷமா ஒரு ஓவியத்தை வச்சுக்கிட்டு இவர் எங்க அண்ணன் ஒரு அண்ணன் வச்சிருந்தில்ல ஆமா அது பயிற்சி முடிச்சோல அந்த அண்ணன் தான் அப்படியா அண்ணா 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 நான் அண்ணன் இருக்கு சொல்லுங்க என்ன அச்சா என்ன உங்க தங்கச்சி பார்த்தா போமா ஏன் தங்கச்சி ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசம் ஆ உங்க தங்கச்சி பார்க்க வந்தேன் ஆ. ஒரு அதிர்ஷ்டவசத்துல என்னுடைய தங்கையை உங்க பார்த்துட்டேன் தங்கச்சி பார்த்துட்டீங்களா ஆமா. ஏன் தங்கச்சி பார்க்கணுமா இல்லையா ஆ? நான் போய் பார்த்துட்டு வர்றேன் ஆ. அதனால நீங்க ரெண்டு பேரும் எல்லாம் நீங்க போக வேண்டாம் நீங்க போறதுக்குள்ள அவன் வந்துட்டு இருக்கான் ஐயே என்ன நான் நீங்க போறது அவன் வந்துட்டு நான் இருக்கான் போனதை பார்க்கலாம் நானே கூப்பிடுறேன் அப்படியா நீ ஏன் கவலைப்படுறியா கூப்பிடுங்க பாப்பா போடே மான் குட்டியே விஜய், யாரு மீன் பிடிக்க போறியா வீரியரமா தினம்மா தினம்மா கண்ணே அண்ணா குட்டி தங்கச்சி குட்டி அழைத்த காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? வேடூர் குட்டி வந்திருக்கு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கு. வேடூர் குட்டி ஆ அம்மா, ம் நம்ம வந்துமா
ஆமாம் அப்பா சொன்னாரா என்ன சொன்னாரு? இப்படியெல்லாம் ஆள் வருவா போகணும்னு சொன்னார் அப்பா. வருவாரு. ஆமா. அப்பா நான் யோசித்தேன் ம். இப்படியெல்லாம் ஆள் வருமான்னு பார்த்தேன். என்ன மாதிரி? அப்போ ஒரு சாமியார் வருவாங்க சொன்னா அப்போ சாமியார் வந்தாப்லையா ஆமா. அதுக்கப்புறம் யோசி. வேடூர் வந்துக்கிட்டு சரி. நான் மான் தேடி வந்தேன்னு போட்டு என்னை ஓத்திரம் பண்ணுறாருமா. என்ன? ஓத்திரம் பண்ணுறாரு. சரி. நான் சொல்லிட்டேன் கேரியா என்னை கேட்காத. ம். நான் டென்ஷன் ஏய். ஆ. எதா இருந்தாலும் என் தங்கச்சி கேட்டுக்க. அது சரி. அதான் தலைவி அவன் சொல்லிட்டேன். ம். நீ தான் பதில் சொல்லு. ம். சரியா தம்பி? இப்போ என்ன தேடி வந்திருக்காரு? என்ன உலக்கில் டீ குடிச்சிட்டு இருக்காப்புல? என்ன மான்குட்டியை தேடி வந்திருக்காரா? எங்கேயே டீ கப்பில் குடிப்பாங்க. மான்குட்டியை தேடி வந்திருக்காரு. அட மானுங்கள ஒரு மண்ணாங்கட்டி அப்படி போகக்கூடாதா? போலாமே. எடுத்தம் கவுத்தம் போகக்கூடாது. மழை பெய்யுது. நான் சொல்றேன்ல அது முடிஞ்சு ஒரு ராத்திரி மட்டும் பண்ணிட்டு தான் இருக்கு. என்ன சொல்கிறேன் அப்படி எடுத்தம் கவுத்தம் போகக்கூடாது. கவுத்துட்டு எடுப்போமா? கவுத்துட்டு இருக்கு. நான் 3 சீட்டா விட்டுருக்கேன். இல்ல ராஜா விழுந்தா எனக்கு, ராணி விழுந்தா உங்களுக்கு. இல்ல ராஜா விழுந்தா நான் எனக்கு, ஒன்மோர் ராணி விழுந்தா உங்களுக்கு. அதை தரடா சொன்னே என் தங்க குட்டியே. ஒன்மோர் ராஜா விழுந்தா எனக்கு, ராணி விழுந்தா உங்களுக்கு. ஐயோ நானே பார்க்கல. என்ன சூடு கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு அது இல்லை. நம்மளுக்கு சூடாக தான். என்ன சொல்றேன் அண்ணனுக்கு வேலை இருக்கு. இந்த டீ டீ எனக்கு டீயே வேணாம்ப்பா. அதை மட்டும் மறுபடியும் சொல்லு. ராஜா விழுந்தா எனக்கு, ராணி விழுந்தா அது உங்களுக்கு. சரியா நீ போய் டீ குடிக்க. மந்திரி விழுந்தா அவருக்கு. சரி டீ என்னடி சொல்லு. நான் ஒரு நாளைக்கு சீட்டு கடை தூக்கி ஒளிச்சு வைக்கிறேன். திருடன் விழுந்தா சாந்தி அக்காவுக்கு. போலீஸ் போலீஸா? அரியனே ஒரு நாளைக்கு நான் சீட்டு கடை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறேன். சரிடா இப்போ எல்லாரும் சீட்டை பற்றி பேசுறீங்களே. ஒரு சீட்டு கட்டில் எத்தனை சீட்டு சொல்லி விடுங்க. சீட்டாரேன் நான் ஆடுற சீட்ல 5 சீட்டு தான். அதை நீங்க சொல்லிக்கிறீங்க. எத்தனை ஜோக்கர் இருக்கு? கட்டுக்கு ஒரு ஜோக்கர். கட்டுக்கு ஒரு ஜோக்கர். அப்படி இல்ல 3 கட்டு இல்ல ஒரு ஜோக்கர் இல்ல 3 ஜோக்கர் இருக்கு அதுல. எடுத்து 2 ஜோக்கரை எடுத்து வெளியே